கோபாலு, இது எந்த ஊர் நியாயம்? அதை வரைக்கும் சொல்லு. நீ ஒரு கருத்தை சொல்லுவ, பதிலை என்ன சொல்கிற அண்ணே? யார் வேணாலும் பேசலாம் அண்ணே. சரியாக பேசுகிறது யாருண்ணே பேசுவாங்க? விஷயம் தெரிஞ்சவங்க பேசுவாங்கண்ணே. நீ கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர்னு தான் உங்களை கேட்குறேண்ணே. ஏதோ இந்த உலகம் இன்னும் நம்மளை நம்புது, அந்த மாதிரி இருக்குது. நீ சொல்கிறது ஒரு படத்தில் சொல்லுவாங்க, இன்னுமா இந்த உலகம் நம்மளை நம்புது அப்படின்னு வடிவேலு கேட்பார். அந்த மாதிரி நீ இன்னும் என் பேச்சை நம்புறேன்ற சந்தோஷம். நீ என்ன கேள்வி கேட்ட? ஏன் மக்கள் அரசாங்கத்தை பார்த்து ஏன் கடன் அடைக்க ஏன் முயற்சி பண்ணலன்னு கேட்கணும்னு கேட்டேன். எப்படி கேட்பாங்க? மக்களே கடன் வாங்க ஆர்வமாக இருக்காங்க. யாருமே வருமானத்துக்குள்ளே வாழ்க்கை வாழ தயாராக இல்லை. ஒரு காலத்தில் மனுஷன், உண்மையாக சொல்கிறேன் கோபாலு, ஒரு கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏற்கலப்பியை தள்ள வச்சுக்கிட்டு போனான். விவசாய வேலை செய்கிற பொம்பளை ஜாக்கெட்டு கூட இருக்காது, ஏதோ ஒரு புடவையை சுற்றிக்கிட்டு மானத்தை காக்க ஒரு உடை, அவ்வளோதான். அது காட்டன் உடையாக இருக்கும். போனாங்க. அவங்க வீட்டு பசங்களுக்கு போட்டுக்கிற பேண்ட்டு அரை பேண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் தான் ஃபுல் ட்ரௌசர் வந்துருச்சே. ஒரு படத்தில் கூட 16 வயதுலேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல, கமலஹாசன் அந்த ஃபுல் ட்ரௌசரை போட்டு வந்து நிற்பார், ஸ்ரீதேவி சிரிப்பாங்க. இப்போல்லாம் அந்த ஃபுல் ட்ரௌசர்னு இருக்குது. அந்த காலத்தில் அரசாங்கத்தில் வேலை பார்த்தவங்களே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தவங்களுக்கே அரை ட்ரௌசர்லாம் இருந்துச்சு. அப்புறம் தான் அதை ஃபுல் பேண்ட்டாக மாற்றினார். மாணவர்கள் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் கூட அரை ட்ரௌசர் தான் போட்டு போனாங்க ஒரு காலத்தில். இதில் என்ன காமெடின்னா, அந்த ட்ரௌசரில் பின்னாடி ஒரு கிழிசல் இருக்கும், அதை தைக்கக்கூட முடியாமல் தபால் பெட்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம்லாம் இருந்தது. இன்றைக்கெலாம் யாரும் அந்த மாதிரி போடுறதில்ல. அப்போ வாழ்க்கை எளிமையாக இருந்தது. இருக்கிறத சாப்பிட்டு, பழையதை சாப்பிட்டு, ஊறுகாயை மிளகாயை கடிச்சிட்டு வாழ்க்கையை ஓட்டினாங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது? பிஸ்ஸா சாப்பிட்லாமா, பர்கர் சாப்பிட்லாமான்னு வாழ்க்கை முறை மாறி இருக்குது. புரியுதா கோபாலு? நான் எது சொன்னாலும் நீ கேட்ப போல் இருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம் இருங்கண்ணே.